ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது ஒரு சூப்பரான ட்ரெயின் தாங்க. அது என்ன ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் வரைக்கும் போயிட்டுருக்கிற வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ங்க. நம்ம ட்ரெயின் வந்து இன்றைக்கி 4வது பிளாட்ஃபார்மில் தாங்க கிளம்புது. வாங்க நம்ம ட்ரெயினுக்கு போகலாம். இந்த வண்டி ஃப்ரைடே மட்டும் தான் ரன் ஆகிட்டுருக்கு. கொங்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட ரேக்ஸை தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க. நான் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறது ஸ்லீப்பர் கிளாஸில் தாங்க. நான் தட்கலில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் கன்ஃபார்ம் ஆச்சு. தட்கல்னாலே சைடு லோயர் சைடு அப்பர் தாங்க மோஸ்ட்லி கிடைக்கும். நமக்கு சைடு லோயரே கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது கோயம்புத்தூர்லேருந்து அரக்கோணம் வரைக்கும் தாங்க. இந்த வண்டி கோயம்புத்தூரில் நைட்டு 11:30 மணிக்கு எடுத்து அரக்கோணத்துக்கு காலைல 6 மணிக்கு போயிடுங்க. இந்த வண்டியில் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் 4 இருக்குங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேரன் அண்ட் நீலகிரி எக்ஸ்பிரஸில் சீட் கிடைக்காதவங்க இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த வண்டி வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் ஓடுறதுனால அந்த அளவுக்கு கூட்டமெல்லாம் போக மாட்டேங்குதுங்க. இந்த வண்டியில் அரக்கோணத்துக்கு நார்மல் ஃபேர் பார்த்தீங்கன்னா 295 ரூபாங்க. நான் தட்கலில் புக் பண்ணதுனால எனக்கு 425 ரூபாங்க. ப்ளஸ் இதோட புக்கிங் சார்ஜும் வருங்க. இந்த வண்டி கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி திருப்பூர், ஈரோடு, சேலம், காட்பாடி, அரக்கோணம் வழியாக சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் வரைக்கும் போயிட்டுருக்குங்க. இந்த வண்டியோட ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்பி ரேக்ஸ் தாங்க. இந்த வண்டியில் தேர்ட் ஏசி 7 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. செகண்ட் ஏசி 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸ்லீப்பர் கிளாஸ் 6 கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. தேர்ட் ஏசியில் இந்த வண்டியோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 750 ரூபாங்க. சென்னை கோயம்புத்தூர்லேருந்து அரக்கோணம் வரைக்கும். அதே மாதிரி செகண்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 1050 ரூபாங்க. டைம் இப்போது 12 மணி ஆச்சுங்க. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் அரக்கோணத்தில் மீட் பண்ணலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இப்போ 5 மணி. நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோங்க. வண்டி ஆன் டைமுக்கு போயிட்டுருக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வண்டி கொங்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட ரேக்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹஸ்ரத் நிஜாமுதீன்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஓடிட்டுருக்குங்க. நீங்கள் யாராவது சனிக்கிழமை திருப்பதி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூரில் ஃப்ரைடே நைட்டு கிளம்புற இந்த வண்டியில் கிளம்பி அதிகாலையில் காட்பாடியில் 5 மணிக்கு இறங்கிடலாங்க. அதுக்கப்புறம் காட்பாடியிலேருந்து 6:15 மணிக்கு திருப்பதி போகிற மெமோ ட்ரெயினில் ஏறி 9 மணிக்கு நம்ம திருப்பதி ரீச் ஆகிடலாங்க. ஸோ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி போகிறதுக்கு ஒரு கனெக்டிங் ட்ரெயினாக கூட இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கலாங்க.
சரியான குளிருங்க இந்த ஏரியா பக்கம். ரொம்பவே சூப்பரான கிளைமேட்டா இருக்குங்க. ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருக்குங்க இந்த ரோட்ல ட்ராவல் பண்றதுக்கு. நம்ம வண்டி அரக்கோணம் ஜங்ஷனுக்குள்ள என்டர் ஆயிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் டிலேவா தாங்க வண்டி வந்துட்டுருக்கு இப்போ. நீங்க கோயம்புத்தூர்லேருந்து திருத்தணி போகணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வண்டிய யூஸ் பண்ணிக்கலாங்க. அதிகாலையில 6 மணிக்கெல்லாம் வண்டி அரக்கோணம் வந்துருங்க. இங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் எடுத்து நம்ம திருத்தணி போகிறது ரொம்பவே ஈஸிங்க. ஸோ ஏர்லி மார்னிங்காவே போய் நம்ம சாமி கும்பிட்டுறலாங்க. அரக்கோணம் ஜங்ஷன்லேருந்து சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரலுக்கு நிறைய மெமு ட்ரெயின் ஓடிட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை பீச் வரைக்கும் ட்ரெயின் போயிட்டுருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு டெடிகேட்டட் இருக்கிற அந்த சேரன் எக்ஸ்பிரஸ், நீலகிரி எக்ஸ்பிரஸில் சீட் கிடைக்காதவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு குட் சாய்ஸாக இருக்குங்க. இந்த வண்டியோட அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பெரம்பூருங்க. அதுக்கு அடுத்து சென்னை சென்ட்ரல் தாங்க. சென்னை சென்ட்ரலுக்கு வந்து 7:30 மணிக்கெலாம் போயிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.